இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மாறிப்போன மனித மனங்கள் உறவுகளில் பணத்தின் ஆதிக்கம் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். மாறிப்போன மனித மனங்கள் உறவுகளில் பணத்தின் ஆதிக்கம். இறைவன் கொடுத்த வாழ்க்கையை நிதானமாகவும் சீராகவும் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கத்தான் செய்யும். 1000 உறவுகளோ நட்புகளோ நமக்கு துணையாய் வரலாம். கூடவே நல்லது கெட்டது என பழகலாம். அது மட்டுமே வாழ்க்கை அல்ல. நாம் நமக்காகவும் நம்மை நம்பி வாழும் மனைவி மற்றும் வாரிசுகளுக்காகவும் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். பணம் இருக்கும்போது உறவுகள் நட்புகள் நன்கு ஒட்டிக்கொள்வார்கள். நம்மிடம் சகஜமாக பழகி வருவதும் உண்டு. ஒரு காலகட்டத்தில் பழைய உறவு முறைகளில் வஞ்சகம் இல்லை, பொய்யான பாசம் இல்லை, வெளி வேஷங்கள் கிடையாது. நமது அண்ணன் அண்ணி தம்பி தங்கை என்ற பாசம் இருந்தது. பாசம் இருந்தது உண்மை. அந்த காலம் அப்படி இருந்தது. பெரியவர்கள் எதிரில் சிறியவர்கள் உட்காரக்கூட மாட்டார்கள். சமையலறை கதவில் தன்னை மறைத்து கொண்டு முகத்தை மட்டும் காட்டி அரைவாக தலை மட்டும் தெரிய மாப்பிள்ளைய மாமியார்கள் நலம் விசாரித்த நிலையோடு கூடவே பண்பாடும் இருந்தது. அப்போதெல்லாம் விகல்பமில்லாத தூய அன்போடு கலந்த மரியாதை இருந்தது. மனைவி கணவனை வாங்கப் போக என்ற காலம், அண்ணியை தாயாய் மதித்த காலம், பெரியவர்கள் சாப்பிட்ட பிறகு அனைவரும் சாப்பிட்ட காலம். இந்த கலாச்சாரம் எங்கே மிஸ்ஸிங் ஆனது? இப்போது அதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பது கடினம். இப்போதைய காலம் அப்படியா? தம்பிக்கு ஒரு கஷ்டம் என்றால் சகோதரர்கள் கூடவே இருந்து சங்கடங்களில் பங்கெடுத்து கொண்ட காலமெல்லாம் மலையேறிவிட்டது. இதற்கு காரணம் மனித மனங்களில் விசாலம் குறைந்துவிட்டதும் இலகிய மனமெல்லாம் இறுகி போனதும் அதிக அளவில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்துவிட்டது. இதற்கு காரணம் பணம் படுத்தும் பாடு. அதற்குத்தான் பணம் பெரியது, குணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று கூறுபவர்களும் உண்டல்லவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.